ஒருவேளை தாழ்ந்தப்பட்ட சூழ்நிலையிலே மற்றவர்கள் எல்லாரும் நம்மை ஒரு ஏளனமாக பார்க்கிற ஒரு நிலையிலே சூழ்நிலைகள் நிமித்தமாக உங்களுடைய சூழ்நிலை இந்த நாளிலே தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறதானால் ஆண்டவர் இந்த நாளிலே வாக்குத்தத்தமாக சொல்ல விரும்புகிற வார்த்தை என்ன? நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அந்த வசனத்தை உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குதான் இது. நாம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முழுமையாக வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்குரியதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்னைக்கு நாம நினைக்கிறோம், ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அநேக நேரங்களிலே நிறைவேறுகிறதில்லை, ஏன் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லா வாக்குத்தத்த வசனங்களிலும் ஆண்டவர் ஒரு நிபந்தனையை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே ஆண்டவருடைய மேலான தீர்மானம் என்ன? தன்னுடைய ஜனங்களை மற்ற எல்லாரை காட்டிலும் மேன்மையாக நிறுத்த வேண்டும் என்பதுதான். ஆனா அதுல தன் ஜனம் என்று வைராக்கியமுடைய ஆண்டவர் தன் ஜனத்திலிருந்து ஒரு சில குணங்களையும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பிள்ளைகள் அவருடைய ஜனமாக மாறுகிறார்கள். அவர்களை அவர் மேன்மையாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய சிந்தையும் நம்முடைய இருதயமும் யாருக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறது? இவ்வுலக காரியங்களிலே நம்முடைய சிந்தையை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோமா, அல்லது கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே நம்முடைய சிந்தையை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாக மாறுகிறார்கள். நம் வேதத்திலே 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒருவனாய் நின்ற யாபேஸ் ஜெபிக்கும் போது அவர் ஒன்று கேட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய தாய் என்னை துக்கம் என்று பெற்றெடுத்தார்கள். என்னுடைய தாயிடத்திலே எனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. என்னுடைய சகோதரர் மத்தியிலே நான் இகழ்ந்துபட்டவனாக நான் நினைக்கப்பட்டேன். ஆனாலும் உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் என்று கேட்டார். ஹல்லேலூயா. அவர் கேட்டதெல்லாம் உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். அநேக பரிசுத்தவான்களை குறித்து நாம் வேதத்திலே வாசித்தோமே. ஆனால் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தை தேடுகிறவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒருவனாய் யாபேஸ் ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், நீர் உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளும். வாசிப்போம் 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்தது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டது என்ன? எனக்கு துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. என்னை துக்கமாய் பெற்றெடுத்த என் தாய்க்கு நான் துக்கமாய் இருக்கிறேன், ஆனால் இப்பொழுதோ என் ஆண்டவருடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று வேண்டினானாம். அவன் வேண்டினபடியே அவனுக்கு ஆண்டவர் செய்தார். என்ன செய்தார்? இதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சகல சகோதரரை பார்க்கிலும் கனம் பொருந்தியவனாக ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. இவன் இயலாமையிலே இருந்தவன் தான், இவன் இகழப்பட்ட நிலையிலே இருந்தவன் தான். ஆனால் கர்த்தர் இவனை குறித்து ஒரு நல்ல தீர்மானம் வைத்திருந்தார். இவனை மேன்மைப்படுத்தினார். இந்த ஒருவனுக்கு ஆண்டவர் செய்தார், ஒரு கூட்டமாகிய இஸ்ரவேலருக்கும் செய்தார். நாம் எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21 முதலான வசனங்களிலே வாசித்தோமே. ஆனால் பரிசுத்தவானாகிய எஸ்ரா ஒரு கூட்டம் ஜனத்திடத்திலே ஆலோசனையாக சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய கரத்தை மாத்திரம்
மாத்திரம் தேடுவீர்களானால் ஆண்டவர் நம்மை காப்பார். ஹல்லேலூயா. இந்த இடம் பொல்லாத இடமா இருக்கிறது. எல்லா சொத்துக்களும் தேவையான பொருட்களும் நம்மிடத்திலே உண்டு. அகாவா நதி அண்டையிலே ஜனங்களை கூட்டி வைத்துவிட்டு ராஜாவினிடத்திலே நன்மை பெறுகிறதற்கோ ஒத்தாசை பெறுகிறதற்கோ தயக்கமுடையவராக வெட்கப்பட்டவராக தேவனுடைய கரம் என்னோடு இருந்தால் போதும் என்று சொல்லி ஜனங்களை அமர்த்தி உபவாசத்தை கூறுவித்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவனுக்கும் ஆண்டவர் செய்கிறவர், ஒரு கூட்டத்துடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறவர். கேட்பாரா இல்லையா? சொல்லுங்களேன். நிச்சயமாக கேட்பார். ஹல்லேலூயா. இந்த கூட்டமாய் இவர்கள் கூடி கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய கரம் தங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஆதி காலத்து சபையிலே பயங்கரமான நெருக்கங்கள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது. இந்த உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியிலே இந்த ஜனம் கர்த்தருடைய கரத்தை தேடியது. ஹல்லேலூயா. ஒருவனாயிருந்தாலும் சரி, ஒரு கூட்டமாயிருந்தாலும் சரி, நம்மை போல ஒரு சபையாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவரிடத்திலே நாம் உண்மையாய் செவி கொடுக்கிற பிள்ளைகளானால், கர்த்தருடைய கரத்தை தேடுகிற பிள்ளைகளானால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை மேன்மைப்படுத்தி நிறுத்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் வாசிப்போம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 26 முதலான வசனங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் இப்படி தங்களுக்கு விரோதமாய் நிற்கிற ஏராளமான கூட்டத்திற்கு இவர்கள் சொல்லி ஆண்டவரிடத்திலே ஆதி சபையார் என்ன சொல்லி ஜெபிக்கிறார்கள்? ஆண்டவரே, உம்முடைய தாசனாகிய தாவீதோடு கூட நீர் பேசினீரே, அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடிக்கொண்டு நிற்பார்கள் என்று சொன்னீரே, இப்பொழுது உம்முடைய கரத்தினாலே எங்களுக்கு நன்மை உண்டாக செய்யும். ஹல்லேலூயா. எங்களை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி இவர்கள் ஜெபித்தார்கள். இவர்கள் ஜெபித்த போது 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்ததாம். வாசிப்போம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. அப்படியானா அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய கரம் தங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுவோம், கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும், இந்த நாள் முதல் கடைசி மட்டும் தேவ கரம் என்னை வழி நடத்தட்டும். ஹல்லேலூயா. இவ்வுலகத்திற்கு நேராக என்னுடைய சிந்தையையும் என்னுடைய பார்வையை நான் திருப்ப போகிறதில்லை. தேவ கரம் என்னை மேன்மைப்படுத்த கர்த்தருடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆகவே தான் பரிசுத்தவானாகிய தாவீது தன்னுடைய அந்திய காலத்திலே அவர் தன்னுடைய மகனுக்கு சொல்லும் போது ஆலோசனையாக சொல்லுவார், அவருடைய கரத்தினாலே எல்லாம் உண்டாகிறது. அவர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், அவர் எவரையும் தாழ்த்தவும் முடியும். எப்போ? அவருடைய கரத்தினாலே முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எந்த நிலையிலே வைத்திருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டுடைய கரத்தை எதிர்பாருங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறாக தெரியும் போது, உங்களுடைய பிரச்சனைகள் மாறாய் தோணும் போது, நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம், தேவ கரம் எனக்கு இது நன்மையாக முடிய செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா ஜாதிகளை பார்க்கலும் நம்மை மேன்மையாக வைப்பார். யாரையெல்லாம் மேன்மையாக வைப்பாராம்? முதலாவதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். போதும். யாரை அவர் உயர்த்துகிறாராம்? சிறியவனை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. சிறியவனாக, அந்தஸ்திலே சிறியவனாக, தகுதியிலே சிறியவனாக, யாராலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலையிலே இருக்கிற சிறியவர்களாகிய நம்மை ஆண்டவர் மேன்மையாக வைப்பேன் என்று வாக்குரைக்கிறார். யோசுவாவை குறித்து நாம் வாசித்தோமே, ஆனால் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவரை பார்த்து ஆண்டவர் பேசும்போது, உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல
உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பரிசுத்தவானாகிய யோசுவாவுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது, உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று. அவர் சொன்னபடியே மேன்மைப்படுத்தினார் என்பதை 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிப்போம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். எல்லா கண்களும் காணும்படியாக இந்த மனுஷனை மேன்மைப்படுத்தினார். ஆனா இந்த யோசுவாவுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்தது? இந்த யோசுவா ஆரம்பிக்கும் போது, தன்னுடைய ஊழியத்தை துவங்கும் போது, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். இவரை குறித்து ஒரு அறிமுகம் எப்படி சொல்லப்படுகிறது? மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவா. ஹல்லேலூயா. என்ன அறிமுகம் சொல்லப்பட்டது? வேலைக்காரன் என்கிற அறிமுகம் சொல்லப்பட்டது. ஒரு மனுஷனுக்கு வேலை செய்தவன், ஒரு மோசேக்கு ஊழியக்காரனா இருந்தவன் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட யோசுவா. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை அவர் முடிக்கும் போது கடைசியாக அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டது? யோசுவா 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மேன்மைப்படுத்தினாரா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை தேவனுக்கு ஊழியம் செய்கிற அளவிற்கு உயர்த்த என் தேவனாலே கூடுமானால் நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவாரா மாட்டாரா? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. இவர் மாத்திரமல்ல, எலிசாவை குறித்து ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டது? எலிசாவை குறித்து யாராவது இங்க தீர்க்கதரிசி இங்கே உண்டா என்று சொல்லி ஒரு ராஜா கேட்கிறார். அப்படி கேட்கும் போது இவரை குறித்த அறிமுகம் எப்படி வருகிறது பாருங்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கின்றான். எப்படி சொல்லுகிறார்கள் எலிசாவை? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. ஹல்லேலூயா. சொல்ற ஜனம் எதை பார்க்குதுன்னு பாருங்க. ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளவு சிறியவனாக இருக்கிறான் என்கிற தகுதியை தான் பார்க்குது. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நம்மை சூழ இருக்கிற ஜனம் நம்மை பார்க்கும் போது அங்கீகாரம் கொடுக்காத நிலையிலே நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த எலிசாவை சொல்லும் போது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்று சொல்லப்பட்டதானா, கடைசியாக தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவு செய்யும் போது அவரை குறித்து என்ன வார்த்தை சொல்லப்பட்டது? ஒரு ராஜா கதறிக்கொண்டு நிற்கிறார், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் வீரனுமா இருந்தவரே என்று சொல்லி அழைக்கிறார். மேன்மைப்படுத்தினாரா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாதாரண ஒரு வேலைக்காரனா இருந்தவரை என் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு தகப்பனாக மாற்ற முடியுமானால் இன்னைக்கு உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா. அதை தான் நம்ம 2 ராஜாக்கள் 13-14 வாசிப்போம். அவன் நாட்களில் எரிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்றான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. ஒரு சாதாரண மனுஷனா இருந்தவன் ஒரு இஸ்ரவேலுக்கே ராஜாவை போல, ராஜாக்கள் நம்புகிற ஒரு தீர்க்கதரிசியாக, தகப்பனாக ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு நம்மையும் அப்படிதான் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் நம்மை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். யாரை மேன்மைப்படுத்துவார்? சிறியவனை மேன்மைப்படுத்துவார். இரண்டாவதாக ஏசாயா 14:32 வாசிப்போம். இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மறுதாரும் சொல்லப்படும். கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பது. யாரை மேன்மைப்படுத்துவார்?
இந்த சீயோனிலே சிறுமையானவர்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சிறியவனை மேன்மைப்படுத்துவார், சிறுமையானவனை மேன்மைப்படுத்துவார். சங்கீதம் 72:12 உதவியற்ற சிறுமையானவன் என்று சொல்லியிருக்கோம். உதவியே இல்லாத நிலையில இருக்கிற சிறுமையானவன். இன்னைக்கு நம்மளை எத்தனை பேர் இந்த கூட்டத்தாரை சாருவோம் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். யாரிடத்திலேயும் ஒத்தாசை கேட்க முடியாத ஒரு நிலை, யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கிற நமக்கு என் ஆண்டவர் மேன்மையை கட்டளையிடுகிறார். நம் வேதத்துல எஸ்தர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தினதாக வாசிக்கிறோம். வாசிப்போம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் போதும். இப்படி மொர்தெகாய் உயர்த்தப்பட்ட நிலையிலே வந்தார். ஆனா அவருடைய ஆரம்ப நிலையை நாம வாசித்தோமே ஆனால் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள்ல அடிமையாய் கருதப்பட்டவர், யூதர்களிலே சிறியவனாய் சிறுமையான ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருந்தவர். சூசான் அரண்மனையிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒரு யூதன் இருந்தான். இந்த யூதன் தெருக்களிலும் வீதிகளிலும் கிடந்தானே, சிறுமையான ஒரு நிலையிலே கிடந்தான். சிறுமையான நிலையிலே இருந்த இவன் அகாஸ்வேரு ராஜாவுக்கு இரண்டாவதாக மாற முடியுமா? எப்படி மாற முடிஞ்சது? தேவனாலே ஆயிற்று. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ கரத்தினாலே அது உண்டானது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிப்போம். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவன் நம்மிடத்துல ஒருவேளை ஏதாவது இருக்கான்னு தேடல, நம்மிடத்துல ஒன்றுமே இல்லாத போது நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? மற்ற எல்லா ஜாதிகளை காட்டிலும் நம்மை மேன்மையாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவதாக சிறியவனை மேன்மைப்படுத்துகிறார், இரண்டாவதாக சிறுமையானவனை மேன்மைப்படுத்துகிறார், மூன்றாவதாக வாசிப்போம். ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள். சிதறடிக்கப்பட்டவனை என் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். எப்படி வராங்க? ஒரு கூட்டம் ஜனம் சிதறடிக்க வருகிறார்கள். வராங்களா இல்லையா? நாம நல்லா இருக்கோமோ நல்லா இல்லையோ, நம்மை விழ தள்ளுகிறதற்கென்றே ஒரு கூட்டம் என்ன செய்யும்? நமக்கு விரோதமாக சதி ஆலோசனை செய்யும். அப்படி சிதறப்பட்ட நிலையிலே கிடக்கிற நம்மை என் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல பரிசுத்தவானாகிய யோசேப்பு சிதறடிக்கப்பட்டவனாக கிடந்தான். காரணம் என்ன? அவன் கண்ட ஒரு சொப்பனம், அவன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தர் அவனை கொண்டு அவனிடத்திலே தரிசனத்தின் மூலமாக அவனுடைய காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை அவன் சிறு பிள்ளையிலேயே அவன் பெற்றுக்கொண்டான் அபிஷேகமாக. அந்த வார்த்தையின் நிமித்தமாக இவன் சிதறடிக்கப்பட்ட நிலையிலே மாறினான். ஹல்லேலூயா. தகப்பன் தேடி தேடி பார்த்தும் கிடைக்காத பிள்ளையாக கொல்லப்பட்ட நிலைக்கு இணையாக மாறப்பட்ட ஒரு சூழ்நிலை. காரணம், சிதறடிக்கிறவர்கள் புயலை போல இவன் மேல் விழுந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிதறடித்தவர்கள் வேற யாரும் இல்லை, அவங்களுடைய சொந்த ரத்தம் தான். ஹல்லேலூயா. கூடவே இருந்த சகோதரர்கள் தான் இவனை கொலை செய்து விடலாம் என்று முதலாவதாக சதி யோசனை பண்ணினார்கள். பின்னர் அவனுடைய சரீரத்திலே ஒருவேளை அவனுடைய அந்த அலங்காரத்தை எல்லாம் எடுத்திருப்பாங்க, எடுத்து இவனை வேற்று மனுஷரிடத்திலே விற்று போட்டார்கள். 37ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிப்போம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவனை தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். இப்படி சொப்பனக்காரனுடைய சொப்பனை எப்படி நடக்குது என்று பார்ப்போம் என்று சொல்லி கொண்டார்களாம். அல்லேலூயா. எப்படி நடக்குது? கர்த்தருடைய வார்த்தை எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம், ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் என்று இவனை குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்களாம். இவனை கொடுமைப்படுத்தினார்கள். சிதறடிக்கப்பட்டவனாக நின்றான். ஆனால் ஆண்டவர் அவனை தான் மேலாக உயர்த்தினார்,
யார் மேன்மைப்படுத்தினார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவன் தன்னை புடமிடப்படுகிறதற்கு ஒப்பு கொடுத்தான். சங்கீதம் 105 அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களிலே அதை நாம் வாசிக்க முடிகிறது. விலங்குகளிலே அவன் அகப்பட்டான். அவனை வசனம் புடமிடுகிற வரைக்கும் அதை அவன் ஏற்றுக்கொண்டிருந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு சிதறடிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறீர்களா? யாராலும் அங்கீகரிக்கப்படாத நிலையிலே, வீட்டாராலே நேசிக்கப்படாத நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, அவர்களுக்கு மத்தியிலே உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று. ஹல்லேலூயா. சிறியவனை மேன்மைப்படுத்துகிறார், சிறுமையானவனை மேன்மைப்படுத்துகிறார், சிதறியவனை மேன்மைப்படுத்துகிறார். கடைசியாக நாகும் 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். சிதற அடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? பிசாசு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய முகத்துக்கு முன்பாக நோக்க வேண்டிய ஆண்டவரை நாம் நோக்காதபடிக்கு பிசாசுக்கு நாம் ஏதாவது சூழ்நிலைகள்ல இடம் கொடுத்து விட்டோமா என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். சிதறடிக்கிறவன் நம்முடைய முகத்துக்கு முன்பாக நிற்கும் போது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய பெலனை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டுமாம். அதை தான் வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய அரணை காத்து கொள்ளுங்கள், உங்களுடைய பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்துங்கள். ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். இன்றைக்கு சபையார் எல்லாரும் அதை சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். ஆபகுக் 3 அதிகாரம் 2 வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த வசனத்துல அந்த 2வது பகுதியிலிருந்து நம்ம வாசிப்போம். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளை. இப்ப நம்ம வருஷத்துடைய நடுவுல இருக்கோமா? 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்திற்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கோம். வருஷத்தின் நடுவிலே இருக்கிறோம். வருஷத்தின் நடுவிலே ஆண்டுடைய கிரியை மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் அடுத்தடுத்து பிரச்சனை வருது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம திரும்ப திரும்ப போராட்டங்களை சந்திக்கிறோம்? வருஷங்களின் நடுவிலே அது நடக்கும். அப்பொழுது நாம செய்ய வேண்டியது ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே உம்முடைய கிரியையை மறுபடியும் உயிர்ப்பியும் என்று கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. வருஷத்தின் நடுவிலே கிரியை உயிர்ப்பியும், வருஷத்தின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். ஆண்டுடைய கிரியை விளங்குவதாக. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களினால நம்ம மேல ஏதாவது கோபமா இருக்காரானா, அவருடைய கோபம் கொஞ்சம் மாறி நம்மை மறுபடியும் அவர் நினைக்கிறதற்கு ஆகவேதான் வழக்கமாக முன் நாட்களில் நம்முடைய சபையில ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல என்ன அறிவிப்பாங்க சொல்லுங்களேன். சிலர் சொல்றீங்க உபவாச ஜெபம் அறிவிப்பாங்க. சில ஆண்டுகளாக அவைகளை நாம செய்கிறதில்ல. காரணம் வசதி குறைவுனாலும் எல்லாருடைய சூழ்நிலையின் காரணத்தினாலும் மறுபடியும் ஆரம்பிச்சிடலாமா? தலை ஆட மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல இன்னைக்கு சொல்லும், ஆண்டவரே உங்களுடைய கிரியையை நீங்க உயிர்ப்பீங்க. ஊழியத்தில் இன்வால்வ் ஆகி இருக்கிற எல்லா சகோதரிகளிடத்திலையும் சகோதரர்களிடத்திலையும் நான் பேசிவிட்டு உபவாச ஜெபத்தை நம்ம துவங்கலாம். ஹல்லேலூயா. நீங்க அதற்காக காத்திருக்க வேண்டாம், நீங்க ஆரம்பிச்சிடலாம் இன்னையில இருந்தே. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்? வருஷங்களின் நடுவிலே தேவ கிரியை விளங்க வேண்டும், தேவனுடைய உயிர்ப்பித்த வல்லமை விளங்க வேண்டும். அதற்கு நம்ம எல்லாரும் ஒன்றாய் நின்றால் மாத்திரம்தான் நாம் சிதறடிக்கிறவனை விரட்ட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று முதல் தீர்மானிப்போம், ஆண்டவரே நான் ஏதாவது ஒரு வேளை கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால்ல நிற்பேன். ஹல்லேலூயா. ஏன் அடிக்கடி எங்களுக்கு பிரச்சனை வருது? அடிக்கடி ஏதாவது ஒரு போராட்டம் வந்துருதே. ஏன்? ஆண்டவர் என்னை இந்த நாளிலே உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆனா அதற்கு நிபந்தனை உண்டு. தேவ கரத்தை தேடுவீர்களானால், தேவ சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்களானால் சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசித்து முடிப்போம். யோவேல் 2 அதிகாரம் 12 வசனம்.
ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. திரும்பலாமா ஆண்டவரிடத்துல? ஹல்லேலூயா. இன்றைக்கே நீங்க முடிவெடுங்க. எந்த வேளை உபவாசத்துல இருந்து ஆண்டவரிடத்துல கதற போறீங்க. ஒருவேளை உபவாசத்துல இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அப்படியானாலும் ஒரு நேரத்தை கர்த்தருக்கென்று ஒதுக்கி ஆண்டுடைய சமூகத்திலே அழுகையோடும் புலம்பலோடும் வருகிற ஒரு கூட்டத்தாரை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருஷத்தின் நடுவிலே ஆண்டோடைய இரக்கம் உண்டாகட்டும். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நான் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று. அது என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் அதை நான் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதை நான் அனுபவித்து நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு பாத்திரவானாய் என்னை நீங்க உருவாக்குங்க என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் துதிப்போமா? ஹல்லேலூயா. தேவ கரத்தையே என்னுடைய கண்கள் நோக்கி இருக்கிறது என்று சொல்லுவோம். தேவ கரத்தையே நோக்கி இருக்கிறது. வேற யாரையும் நான் நோக்கி பார்க்க போகிறதில்லை. எந்த மனுஷனுக்கும் நேரா என்னுடைய கண்கள் திறப்பப்பட போகிறதில்லை. என் ஆண்டுடைய கரத்தையே நான் நோக்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கரம் நோக்குமே. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரம் நோக்குமே. நாங்களும் எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். நாங்களும் எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே. வேலைக்காரியின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே. எல்லாரும் சேர்ந்து நாங்களும் எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். ஹல்லேலூயா. தேவ கரத்தை நோக்குகிற பிள்ளைகளாக இன்னைக்கு ஆண்டோடத்தை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதம் நம்மை மேன்மைப்படுத்துகிற மாதம். எப்பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது, கர்த்தரிடத்துல நாம் செவி சாய்த்து ஆண்டோடைய சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக நிற்கிறான், ஆனால் நான் உம்முடைய கரத்தை நோக்கி கொண்டு நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசினது நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிதற அடிக்கிறவனை நாங்கள் துரத்துகிறதற்கு, எங்களுடைய அரணை காத்துக்கொள்ள, எங்களுடைய வழியை காவல் பண்ண ஆண்டவரை நீங்க எங்களுக்கு பலன் தாங்க. எங்களுடைய பலனை ஸ்திரப்படுத்த எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கி கொண்டு வழி நடத்தும். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் பிடிச்சிச்சா? அப்பனா